வாங்க வாங்க சென்னை வாழ் மக்களே வாங்க உங்களை இன்னொரு உணவு திருவிழாவுக்கு அழைச்சிட்டு போகிறேன். பருத்தித்துறை தட்டை வடை, சிலோன் சிவப்பரிசி ஓலைப்புட்டு, சிலோன் பக்கோடா, நாட்டு சக்கரை சுழியம், இந்த மாதிரி நமக்கு அதிகமாக அறிமுகம் ஆகாத பாரம்பரிய இலங்கை உணவுகள் இப்போ நம்ம சென்னையில் கிடைக்குதுங்க. பொதுவாக சென்னையில் இலங்கை உணவகங்கள்னு ஒன்று ரெண்டு தான் இருக்குது. அங்கேயும் விலை அதிகமாக இருக்கும். ஆனால் எனக்கு 10 ரூபா 20 ரூபான்னு கம்மி விலையில் இலங்கையோட பாரம்பரிய உணவுகள் கிடைச்சிது. அது மட்டும் இல்லை, காயல்பட்டணம் தம்மடை, காயல்பட்டணம் அதிரசம், காயல்பட்டணம் அல்வா, ஸ்ரீலங்கன் மில்க் ஷார்ட் கேக், இந்த மாதிரி நமக்கு அவ்வளோவா அறிமுகமே இல்லாத உணவுகள்லாம் இப்போ நம்மளால் சென்னையில் சாப்பிட முடியும். ஆனால் இதெல்லாம் இன்னும் 4 நாளைக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆமாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கல் பண்டிகை ஒட்டி நடக்கிற சென்னை சங்கமம் போயிருந்தேன். சென்னை சங்கமம் நிகழ்வில் பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லை, உணவு பிரியர்களுக்காக ஒரு மினி உணவு திருவிழாவையும் நடத்துகிறாங்க. டி நகர் நடேசன் பூங்கா எதிரில் இருக்கிற மாநகராட்சி விளையாட்டு திடலில் தான் சென்னை சங்கமம் நிகழ்ச்சிக்கு நான் போனேன். இந்த இடம் தவிரவும் சென்னை முழுக்க, ஏன் தமிழ்நாடு முழுக்க பரவலாக நடக்குது சென்னை சங்கமம். அழகிய விளக்கு அலங்காரத்தில் ஒளிரும் மரங்களுக்கு கீழே இயற்கை சூழலில் இந்த சென்னை சங்கமம் உணவு திருவிழா நடக்குது. கலை நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டே நம்ம இந்த உணவுகளை சாப்பிட முடியும். ரொம்ப கம்மியான விலையில் தரமான உணவு கிடைக்கிறது தான் இதோட சிறப்புன்னே நான் சொல்லுவேன். 15 ரூபாய்க்கு டீயும் 17 ரூபாய்க்கு பாப்கார்னும் கிடைக்குது. 15ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பித்து 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தினமும் மாலை 6 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் இந்த உணவு திருவிழா உண்டு. நான் முதல் நாளே 5:30 மணிக்கே போனேன். உணவு பிரியர்கள் நிறைய பேர் வராங்க. முதல்ல இலங்கை தமிழர்கள் நடத்துகிற பாரம்பரிய இலங்கை உணவு ஸ்டால் போனேன். 10 ரூபாய்க்கு பருத்தித்துறை தட்டை வடை, 20 ரூபாய்க்கு நாட்டு சக்கரை பாசிப்பருப்பு சுழியம், கம்பு சிறுதானிய உருண்டை, ரவா லட்டு, 30 ரூபாய்க்கு டேஸ்டியான பட்டர் கேக், 50 ரூபாய்க்கு கொண்டக்கடலையில் செய்கிற சிலோன் பக்கோடா, இதெல்லாம் கிடைக்குது. எல்லா ஐட்டமும் புதுவிதமான டேஸ்ட்டில் நல்லா இருந்தது. இந்த உணவு ஸ்டால் ஹைலைட்டே அங்கே கிடைக்கிற சிலோன் சிவப்பரிசி புட்டு தாங்க. புட்டுக்கு தொட்டுக்க தேங்காய் பால் சொதியும் தேங்காய் சம்பலும் கொடுக்குறாங்க. நாட்டு சர்க்கரையும் உண்டு. விலை 100 ரூபாய். இலங்கையினுடைய பாரம்பரிய உணவுகள் ஸ்ரீலங்கா. இது ரவா லட்டு. இப்படி இருக்குது ரவா லட்டு. எங்களுக்குலாம் தமிழ்நாட்டில் சாஃப்டாக இருக்குமே. ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு வித்தியாசம். அடுத்ததாக காயல்பட்டினம் பகுதியோட பாரம்பரிய உணவு விற்கிற ஸ்டாலுக்கு போனேன். அந்த ஸ்டாலில் ஹைலைட்டான விஷயம் காயல்பட்டினம் தம்மடை. ரவா, முந்திரி, பாதாம், ஏலக்காய், நெய், தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து செய்கிற கேக்குன்னு இதை சொல்லலாம். 1/4 கிலோ தம்மடை 150 ரூபாய். அப்புறம் அத்திப்பழ ஸ்வீட் விற்கிறாங்க, 1/4 கிலோ 250 ரூபாய். இது தவிர பிஸ்தா, ஏலக்காய் பிஸ்கெட் எல்லாம் கிடைக்கிது. இலங்கையில் இந்த பிஸ்கெட் எல்லாம் ரொம்பவே பாப்புலராம். காயல்பட்டினம் அதிரசம், காயல்பட்டினம் அல்வா, இப்படி ஸ்வீட் வகைகளும் கிடைக்கிது. ஸ்ரீலங்கன் மில்க் ஷார்ட் கேக் அப்படின்னு ஒரு பிஸ்கெட் விற்கிறாங்க. சிலோன் ஜவ்வரிசி, மசாலா வகைகள், இலங்கையில் செய்த மாங்காய், நாரத்த ஊறுகாய், இந்த மாதிரி எல்லா உணவுகளும் இந்த ஸ்டாலில் கிடைக்கிது. சாம்பார் இட்லி, கடப்பா இட்லி, சாம்பார் வடை, கடப்பா வடை, ரச வடைன்னு விற்கிற ஸ்டாலும் ஒன்று இங்கே இருக்குது. பிரியாணி ரசிகர்களுக்காக வாணியம்பாடி பிரியாணி ஸ்டாலும் ஒன்று போட்டிருந்தாங்க. 18ஆம் தேதிக்கு முன்னால் மறக்காமல் நீங்களும் இந்த சென்னை சங்கமம் உணவு திருவிழாவுக்கு போய் உணவு பிரியர்களோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள்.